ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ், செத் ராலின்ஸ், சிஎம் பங்க் அண்ட் ஆல்சோ மெயின் ரோலாக ப்ளே பண்ணது நம்மளுடைய பால் ஹேமன் தான். ஸோ இந்த செக்மெண்ட்டில் என்ன நடந்துச்சுன்றதை டீட்டெயில்டாகவே பார்த்துடலாம். ஸோ இந்த செக்மெண்ட்டை பார்த்தவங்களுக்கு ரோமன் ரெயின்ஸ் ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண் கலங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா அந்த எம்பவர்டு ரோமன் ரெயின்ஸை நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடிஞ்சு. ஏன்னா செக்மெண்ட்டை கிக் ஆஃப் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் தான். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மாக் டவுனுக்கு முன்னாடியே வந்து நம்மளுடைய சிஎம் பங்கும் பால் ஹேமனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில செக்மெண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் ரிசல்ட்ஸில் சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ்க்காக வெயிட் பண்ணுறாரு. ரோமன் ரெயின்ஸோட கார் வருது, மாசா என்ட்ரன்ஸ் கொடுக்குறாரு. மை ட்ரைபல் சீஃப்ன்ற மாதிரி நம்மளுடைய பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா சொல்றாரு. பட் ரோமன் ரெயின்ஸ் கண்டுக்கிறாம டேரக்டாகவே அப்படியே ரிங்குக்கு வராரு. ஒரு பேடாஸான என்ட்ரன்ஸோட தான் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா வராரு. ஆரா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் இருந்தால் இருக்கும்ன்றது உங்களை நிறைய பேர் தெரிஞ்சதான். அந்த ஆல்சோ ஆராவும் இருக்குது. ரோமன் ரெயின்ஸுக்கு ரொம்ப சொம்பு தூக்குறேன்னு நினைக்காதீங்க. பட் அந்த ஃபீல் வந்து தனியாகவே இருக்குது. ஒரு ஆர்டினரி ஃபேனாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஃபீல் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணிக்கிறேன். ரோமன் ரெயின்ஸுக்கு சொம்பு தூக்குறேன்லாம் நினைக்காதீங்க. அண்ட் ஆல்சோ ரிங்குக்கு வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்காகோ என்னை எக்னாலஜ் பண்ணுங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபல் சீஃப் அந்த அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் என்னால் என் கண்ணில் பார்க்க முடிஞ்சு. ஏன்னா அந்த லெவலுக்கு எம்பவர்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் எக்னாலஜி மீன்றதை சொன்னார். ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை கேட்கலாம்ன்ற மாதிரி நம்மளோட பார்லிமெண்ட் வராரு. மெயினாக என்ன கேட்பாருன்னா அவன் இங்கே இருக்கானான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பார்லிமெண்ட் கிட்ட கேட்பாரு. பார்லிமெண்ட் ஆமான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஃபேன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்குன்ற சான்ஸை பயங்கரமாகவே வைக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பங்கு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அந்த இது கொடுத்துருப்பாங்கல்ல ஃபேவர். ஸோ அது என்னதான்ற மாதிரி ரோமன் ரெயின்ஸ் பல இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷனாக பேசுகிற மாதிரி இந்த இடத்துல காட்டியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ பால் ஹேமன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் கேட்குறாரு என்னதான்டா அந்த ஃபேவர்ன்ற மாதிரி கேட்கும்போது பால் ஹேமன் அந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா அவரும் ரோமன் ரெயின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக சிக்காகோவில் இருக்கீங்க. அண்ட் ஆல்சோ ஒரு சில டீல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும் வந்திருக்கீங்கன்றதை வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ ரோமன் ரெயின்ஸ் என்ன சொல்கிறாருன்னா பால் ஹேமன் இருக்கட்டும், பட் இருந்தாலும் ஒரு சில டார்க் சீக்ரெட்ஸை நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும், சிக்காகோ ஆடியன்ஸ்ட்டை சொல்லணும்ன்றதை சொல்கிறாரு. அந்த இடத்துல பால் ஹேமன் எஸ் சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கும்போது இந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸ் என்ன சொல்கிறாருன்னா நான் இல்லைன்னா இந்த இடத்துல சிஎம் பங்க் திரும்ப வந்திருக்க மாட்டான்றதை ரோமன் ரெயின்ஸ் மென்ஷன் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ இப்போ மெயின் ஈவெண்ட்டில் இருக்கான்ல, அது நான் இல்லைன்னா அவன் மெயின் ஈவெண்ட்டில் இருந்திருக்க மாட்டான்றதே ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஒரு சில குட் பீப்புள்ஸ் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்மார்ட்டான மூவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்றதை ரோமன் ரெயின்ஸ் மென்ஷன் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாரு கூட சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல் பண்ணியிருக்கான். பட் இது வரைக்கும் மெயின் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பண்ணது கிடையாதுல்ல. பட் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணது யார், இந்த ட்ரைபல் சீஃப் தான் பண்ணுன்றதை நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு. ஃபேன்ஸ் எல்லாம் ஓடிசின்ற சான்ஸை பயங்கரமாகவே வைக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸ் கேமரா பார்த்து சொல்கிறாரு, ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் ஓடிசின்ற மாதிரி ஓன் சிட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ் எல்லாம் நான் வாங்கிட்டேனே, இதுக்கு மேலே நீ இருக்கிறது வேஸ்ட், இது வந்து நேரில் எதாக இருந்தாலும் பேசுன்றதை நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. பட் இந்த சான்ஸ் யாருக்கு கேட்டுச்சோ இல்லையோ நம்ம செத் ராலின்ஸுக்கு கேட்டிருக்கு. செத் ராலின்ஸை கூப்பிடவே இல்லை, ஆனால் செத் ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா வராரு. ஒரு நல்ல வெல்கம் வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செத் ராலின்ஸ் வந்து அவரோட இன்ட்ரோடக்ஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துறாரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா ஒரு சில திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மிஸ் ஆகுதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஃபேவர்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அந்த இடத்துல தலைமை சிரிக்கிறாரு. பட் இருந்தாலும் ரோமன் ரெயின்ஸ் கொஞ்சம் மார்க் பண்ணி தான் நிற்கிறாரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை மென்ஷன் பண்ணுறாரு. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லெசன் ஹிஸ்ட்ரியை வந்து பார்த்தீங்கன்னா நீ பார்த்துக்கொன்றதை ரோமன் ரெயின்ஸ் கிட்ட சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன, ஹீஸ்ட் ஆஃப் த செஞ்சுரி என்னன்றது உங்களை நிறைய பேர் தெரிஞ்சதான். அந்த ரெசில்மேனியா 32 ஐ திங்க் ஸோ அந்த ரெசில்மேனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் ப்ராக் லெஸ்னர் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் இன் பண்ணி நியூ வேர்ல்ட் சாம்பியனாக இருப்பார். அதான் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாரு. ரெண்டாவது எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா நைட் 1 லாஸ்ட் நைட்டோடைய அந்த இது பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ நம்ம கோடி ரோட்ஸ் கிட்ட தோற்றுருப்பாரு. ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாரு. லைஃப்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் ரோமன், இது ஒரு ரியாலிட்டி தான், இதை புரிஞ்சுக்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. நீ இக்னோர் பண்ணிட்டேன்னா உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, இந்த இடத்த விட்டு போகிற தவிர உனக்கு வேறு வழின்றது இல்லைன்றதை செத் ராலின்ஸ் சொல்கிறாரு. ரியாலிட்டியாகவே பாரு, இந்த இடத்துல பங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா மெயின் ஈவெண்ட்டில் இருக்கணுமா, இது எல்லாத்தையும் நீ தான் பண்ணி வச்சிருக்க, அந்த கேமை நான் வந்து பார்த்தீங்கன்னா அதனது கார்டன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் முடிச்சு விட்ருப்பேன், நீ தேவையில்லாமல் இந்த விஷயத்தை வளர்த்து விட்ருக்குன்றதை செத் ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ என்ன சொல்கிறாருன்னா இந்த மச் பெட்டர் பிளேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும், பட் இருந்தாலும் எல்லாத்தையும் நீ கெடுத்து வச்சிருக்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. உனக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது, ஒன்று உன்னோட கண்ட்ரோலை நீ எடுத்துக்கோ, இல்லைனா வந்து இதுக்கு ஏத்தாப்புல அடாப்ட் ஆகிக்கன்றதை நம்மளோட செத் ராலின்ஸை பார்த்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் கிட்ட வந்து நம்மளோட செத் ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸ் கடுப்பாயிராரு. அண்ட் ஆல்சோ ரோமன் ரெயின்ஸ் திருப்பி பேசுகிறாரு. ரோமன் ரெயின்ஸ் என்ன பேசுகிறாருன்னா இது இந்த ஒர்த்தாவே வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து பேச மாட்டாரு, எதாக இருந்தாலும் ரியாலிட்டியாக பேசு, லாயல்ட்டின்னு ஒரு வார்த்தை இருக்குது, அதுக்கு உனக்கு என்ன மீனிங்கிறது தெரியுமா, அது மட்டும் இல்லாமல் அது என்னன்னாச்சும் உனக்கு தெரியுமான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸை பற்றி கேட்குறாரு. சிஎம் பங்க் நிற்கிறான், அதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா நான் வந்து வாய்ஸ்மேனுக்கு ஒரு ப்ராமிஸ் வந்து ரோமன் ரெயின்ஸ் பண்ணி கொடுத்துருக்கான், ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட வேர்டை கொடுத்தேன், அதனால தான் வந்து இந்த விஷயம் நடக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல உன்னை கூப்பிடவே இல்லையே, நீயே தேவையில்லாமல் வரன்ற மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இந்த இடத்துல பங்க் தான் வர வேண்டியது, பங்க் தான் நான் கூப்பிட்டேன், அது மட்டும் இல்லாமல் உன்னை கூப்பிடவே இல்லைன்றதையும் சொல்கிறாரு. இந்த இடத்துல வந்து ஃபேன்ஸ் வந்து ரோமன் ரெயின்ஸ்ன்ற மாதிரி வந்து ஒரு
சாங்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸோட பேரை பாடுறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சேத் ராலின்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, கரெக்டாக தான் நீ சிஎம் பங்கு தானே கூப்பிட்ட, சரி ரைட் அவன் வரட்டும்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் நம்ம சிஎம் பங்கான என்ட்ரன்ஸ்க்காக வெயிட் பண்ணுறாங்க. ஸோ சிஎம் பங்கோட சாங் என்ட்ரன்ஸ் ஆகுது. சிஎம் பங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்குக்கு வராரு. பங்கு ரிங்குக்கு வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவர்ன்ற வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணாரு. வாட்ஸ் த ஃபேவர்ன்ற மாதிரி கேட்கும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவர்ன்றது சும்மா வெறும் இது கிடையாது. இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி, ஒரு லெகசியை பற்றி, அது மட்டும் இல்லாமல் மெயினாக இது ஒரு ப்ராமிஸை பற்றின்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. லாயல்ட்டின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராமிஸ் இந்த ஃபேவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுதுன்றதை சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பால் ஹேமன் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நான் ராவில் ஒரு சில மூமெண்ட்ஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் பிக் ஷோவோட பஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பால் ஹேமன் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மூமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணுன்றதை நம்மளுடைய சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. எல்லாமே ஃபைன் இருக்கட்டும், பட் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியாவோட மெயின் ஈவெண்ட்ஸ்னு வந்துடலாம். ஸோ இந்த டீல் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெசில்மேனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து நான் ஒரு விஷயத்தை எடுக்க போகிறேன்றதை சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ரெசில்மேனியாவில் ஒன்று நடக்க போகுது மெயின் ஈவெண்ட்டில். அது மட்டும் இல்லாமல் உன்னோட கார்னரில் இருக்க போகிறவன் என்னோட கார்னரில் இருப்பான்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. கிட்டத்தட்ட ஒய்ஸ்மன் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பால் ஹேமன் வந்து என் கூட தான் நிற்பான்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சிஎம் பங்க் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு. சேத் ராலின்ஸ் பயங்கரமாகவே சிரிக்கிறாரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸ் வந்து கேட்குறாரு, இதுதான் அவனோட ஃபேவரான்ற மாதிரி கேட்டுட்டு இந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸ் சிரிக்கிறாரு. அண்ட் ஆல்சோ பங்கு கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் பால் ஹேமன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு விசுவாசமானவன், என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து லைக் பண்ணுவான்றதை ரோமன் ரெயின்ஸ் மென்ஷன் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் இந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்ணுறாருன்னா, பால் ஹேமன் உன்னை வந்து நான் தான் சேவ் பண்ணியிருக்கேன், அது மட்டும் இல்லாமல் உன்னோட கெரியரை நான் தான் ரிலிவெண்ட் ஆயிருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. எல்லாம் உனக்கு தெரியும்லன்ற மாதிரி கேட்கும்போது நம்மளுடைய பால் ஹேமன் ஆமான்றதை சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ நம்ம ரோமன் ரெயின்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, பெட்டராகவே பங்குக்கு நோ சொல்லிருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. பட் நம்மளால் சொல்கிற மாதிரி தெரில, பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் அந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, உன்னை ரிலிவெண்ட்டாக ஆக்கியிருக்கேனே, உன்னை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக கொண்டு வந்திருக்கேன், பட் நீயே இந்த மாதிரி பண்ண மாட்டேற. ஸோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக கடைசியாக ஒன் மோர் டைம் உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லிருன்ற மாதிரி இந்த இடத்துல நம்மளுடைய சிஎம் பங்கை பார்த்து நம்மளுடைய பால் ஹேமனை சொல்கிறாரு. பால் ஹேமன் நோட் மை ட்ரைபல் சீஃப்ன்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ ஐ கான்ட் டூ தட்ன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாரு. சேத் ராலின்ஸ் பயங்கரமாகவே சிரிக்கிறாரு. ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணுறாரு. அப்படியே நம்மளுடைய பால் ஹேமனை பின்னாடி வந்து சிஎம் பங்க் அட்டாக் பண்ணிடுறாரு. அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு ஜிடிஎஸை கனெக்ட் பண்ணி விட்டுறாரு. இந்த இடத்துல சிஎம் பங்கும் சேத் ராலின்ஸும் ஃபேஸ் ஆஃப் பண்ண மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செக்மெண்ட்டை எண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. இதுதான் இந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. அண்ட் ஆல்சோ பால் ஹேமனை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த காயம் நடத்தியிருக்காங்கன்றதை சொல்லணும். இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. அப்கமிங் லேட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுனுடைய ரிசல்ட்ஸ் போடுறேன். ஸோ கொஞ்சம் நிறையா ஒர்க் இருக்குங்க. ஸோ அதை எல்லாத்தையும் முடிச்சு விட்டு போகிறேன். அண்ட் ஆல்சோ நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிருங்க. இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.